அத்தியாயம் 4 எடிசாவை வேட்டையாட 2 மாவீரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் ரேடன் கண்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு இன்றோடு ஒரு நாள் ஆகிவிட்டது. பூமியில் இல்லாத ஒரு வருட இடைவெளியை நிரப்புவதில் நான் பல சிக்கல்களை சந்தித்தேன். சரி, நீங்கள் சொல்லுங்கள், ரேடன் கண்டத்திற்கோ அல்லது வேற ஏதாவது இடத்துக்காது போயிருந்தீங்களா, இல்லையா? நீண்ட நாட்களுக்கு பிறகு வீட்டு உரிமையாளருக்கு வாழ்த்து மெசேஜை அனுப்பினேன். அதற்கு எனக்கு பதில் மெசேஜ் கிடைத்தது. என்னை போன்ற வெளிநாட்டவருக்கு அப்படி ஒரு செய்தி வருவது அசாதாரணமானது அல்ல. ஆனால் என்னால் அதை உடனடியாக ஒப்புக்கொள்ள முடியவில்லை. நிச்சயமாக ரேடன் கண்டத்திற்கு அழைக்கப்பட்டது எனக்கு ஒரு கௌரவமான விஷயம்தான். அங்கே செல்வதன் மூலம் முன்கூட்டியே அதிகாரத்தை பெற முடியும் என்று இருக்கும்போது யார்தான் போக விரும்ப மாட்டார்கள்? ஆனால் யதார்த்தம் என்பது சீரற்ற முறையில் வரையப்பட்ட ஒரு பயங்கரமான நிகழ்தகவு. இவ்வளவு மோசமான நிகழ்தகவை உடைத்து ரேடன் கிரகத்திற்கு அடைந்தது சந்தேகத்திற்கு இடமின்றி அதிர்ஷ்டமாகவும் பெருமையாகவும் இருந்தது. ஆனால் நான் அங்கு சென்று வந்துவிட்டேன் என்று சொல்ல முடியவில்லை. காரணம் தெளிவாக தெரிந்தது. நான் வெளியூரில் இருந்து ஒரு வருடத்தில் புனித ஆணையில் தங்கியிருந்த போது கூட எனக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை. நான் குறைந்தபட்சம் ஒரு சக்தி வாய்ந்த புனித வாளையோ அல்லது எதையாவது கொண்டு வந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இங்கே பரிசுத்த வாள் என்பது ஒரு நிலையான வெளியீட்டு பரிசுத்த வாளை குறிக்கிறது. புனிதர் ஆணையின் புனித குதிரை வீரரால் பயன்படுத்தப்பட்ட நிலையான வெளியீட்டு புனித வாள்கள் ஆணையில் முக்கியமானதாக கருதப்படவில்லை. இருப்பினும் பூமியின் சொற்களில் அவை அடிப்படையில் உயர்மட்ட கலைப்பொருட்கள். பிரச்சனை என்னவென்றால், ஆணையின் பார்வையில் அது ஒரு முக்கியமற்ற வாள். ஆனால் அவர்கள் அதை ஒரு வெளிநபர் யாருக்கும் உடனடியாக கொடுக்க மாட்டார்கள். நிச்சயமாக அதில் பல விதிவிலக்குகள் இருந்தன. சில வருடங்களுக்கு முன்பு என்னுடைய அகாடமி சகாக்களில் ஒருவர் ஆர்டரிடமிருந்து ஒரு நிலையான வெளியீட்டு ஹோலி வாளை பெற்று திரும்பினார். அவர்கள் ஆணையில் ஓரளவுக்கு அங்கீகாரத்தை பெற்றிருந்தனர். ஆனால் வாளை பெறுவதைத் தவிர வேறு எந்த காரணமும் அதற்கு இல்லை. வாளை பெற்றவர் இப்போது ஒரு உயர் தரவரிசை ஏ கிரேடு வகுப்பு வேட்டைக்காரராக இருந்தார் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. என்னை பொறுத்தவரை நான் ஆணைக்குள் ஒரு பயனற்ற சக்தியாக கருதப்பட்டதால் வெறுங்கையுடன் திரும்புவது ஒரு வெளிப்படையான விளைவாகும். மேலும் நான் ரேடன் கண்டத்திற்கு சென்றிருந்தேன் என்ற உண்மையை மறைத்ததற்கான காரணம் எனது பாதுகாப்புடன் சம்பந்தப்பட்ட விஷயம். பூமிக்கு திரும்பிய வேட்டைக்காரர்கள் எல்லா இடங்களிலும் தேடப்பட்டனர். நிலையான வெளியீட்டு புனித வாளை பாருங்கள். பூமியின் பார்வையில் அது ஒரு பிரபலமான வாள். அது ஒரு நிலையான வெளியீட்டு புனித வாளாக இருந்தாலும் கூட ரேடன் கண்டத்தில் ஒரு அற்பமான பொருள் கூட பூமி மக்களின் பார்வையில் அது ஒரு சிறந்த கலைப்பொருளாக இருக்கும் என்று நம்புவார்கள். அது மட்டுமல்ல, அங்கு கற்றுக்கொண்ட திறன்களும் திறமைகளும் பூமியில் நாம் எவராலும் பார்க்க முடியாதவை. சரி, ரேடன் கண்டத்திலிருந்து திரும்பிய பிறகு அவர்கள் எங்களை தனியாக விட்டுவிடுவார்களா? இல்லவே இல்லை. வேட்டைக்காரர்களின் இருப்பிடம் தெரியாதவர்கள் மீது அரசாங்கம் ஏற்கனவே மந்திர சக்தி ஆய்வுகளை தொடங்கிவிட்டது. ஹண்டர் சரித்திரன் இந்த செய்தியை பெறும்போது அருகிலுள்ள அவேகிங் செய்யும் மையத்திற்கு சென்று மாயாஜால சக்தி ஆய்வு நடத்துங்கள். ஆய்வு கட்டாயமானது. செய்ய தவறினால் கடுமையான சட்டப்பூர்வ தண்டனைகள் விதிக்கப்படும். அது அப்படித்தான் இருந்தது. அந்த செய்தியை பெற்றவுடன் நீங்கள் மந்திர சக்தி பரிசோதனைக்கு உட்படும் வரை அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு நிலவரைக்குள் நுழைய முடியாது. ஏனென்றால் என்னை போன்ற ஒருவன் நிச்சயமாக நீங்கள் சென்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக சொன்னாலும் மக்கள், ஐயோ, இந்த ஆள் ரேடன் கண்டத்திற்கு சென்று நேரத்தை வீணடித்துவிட்டார் என்று எதிர்வினையாற்றுவார்கள். குறைந்தபட்சம் சொல்ல போனால் அது ஒரு பரிதாபகரமான சூழ்நிலை. இருப்பினும் அது மட்டும்தான் எதிர்வினையா? ஏய், அந்த ஆள் ஏதாவது ஆயுதத்தை கொண்டு வந்தானா? இல்லை என்றால் அதை மறைச்சு வச்சிருக்கானா? அப்படி ஏதாவது? அந்த வதந்தியை உறுதிப்படுத்த விரும்பும் அளவுக்கு பைத்தியக்காரரின் கவனத்தை நீங்கள் ஈர்த்தால் அது ஒரு எளிய விசாரணையுடன் முடிவடையாது.
அதனால்தான் நான் ஆரம்பத்தில் ரேடன் கண்டத்திற்கு எனது பயணத்தை ரகசியமாக வைத்திருந்தேன். அந்த வழியில் அது பாதுகாப்பானது. எந்த வழியிலும் அவசரப்பட வேண்டிய அவசியமில்லை. இன்னும் சில நாட்கள் ஓய்வெடுப்போம். நான் மீண்டும் ஒரு போர்ட்டர் வேலையை கண்டுபிடித்து வேலைக்கு திரும்புவேன். நிச்சயமாக அது எனக்கு எளிதாக இருக்காது. நான் சக்தியற்றவனாக இருந்தேன், எந்த திறமையும் இல்லாமல் இருந்தேன். எல்லா போர்ட்டர் வேலைகளும் ஒரே மாதிரியாக இல்லை. குறைந்தபட்சம் எனக்கு ஒரு பவர் கிறிஸ்டல் இருந்தால் நான் திறன்களை கற்றுக்கொள்ள முடியும். மேலும் ஒரு சிறிய திறன் இருந்தாலும் ஒரு போர்ட்டராக இருக்கும் என் வாழ்க்கை சற்று வித்தியாசமாக இருக்கும். எனக்கும் ஒரு பவர் கிறிஸ்டல் கண்டிப்பாக வேண்டும். நான் கவலையாக மனதிற்குள் முணுமுணுத்துவிட்டு நேற்று பதிவிறக்கம் செய்த விளையாட்டை தொடங்கினேன். ஒரு கணம் கூட யதார்த்தத்திலிருந்து தப்பிக்க அதுதான் எனக்கு பிடித்த வழி. ரேடன் கண்டத்திற்கு செல்வதற்கு முன்பு நான் பல விளையாட்டுகளை விளையாடியிருந்தேன். நேற்று சரிபார்த்த பிறகு ஒரு வருட இடைவெளி மிகவும் குறிப்பிடத்தக்கதாக இருப்பதைக் கண்டேன். பல உள்ளடக்கங்கள் சேர்க்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டன. இதனால் மீண்டும் பயனர்கள் இதை பயன்படுத்துவது சவாலாக இருந்தது. அதை பிடிக்க உங்களுக்கு நிறைய நேரமும் முயற்சியும் தேவைப்பட்டது. நான் தயங்காமல் விளையாட்டை நீக்கிவிட்டேன். ஏனென்றால் எனக்கு அதிக நேரம் இல்லை. நேற்று நான் பதிவிறக்கம் செய்த விளையாட்டு ரேடன் கேமில். சில கூறுகள் கொஞ்சம் வெறுப்பூட்டுவதாக இருந்தன. ஆனால் எனக்கு தெரிந்தவரை அது வேறொரு உலகில் அமைக்கப்பட்ட முதல் கேமிங் இருக்கலாம். அவர்கள் உங்களை நிலவரைகளை நிர்வகிக்கவும் அரக்கர்களை வேலைக்காரராக நியமிக்கவும் அனுமதித்தனர். சரி, இந்த விளையாட்டின் உண்மையான நோக்கம்தான் என்ன? இப்போதெல்லாம் நீண்ட பயிற்சிகள் கொண்ட விளையாட்டுகளைப் போலல்லாமல் இது மிகவும் சுலபமாக இருந்தது. எனது இலக்கு என்னவாக இருக்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. நான் சமனிங் செய்து அரக்கர்களை வெல்ல வேண்டும் என்பது போல் இருந்தது. இது எனக்கு தெரிந்திருந்தால் கதை முதலில் தோன்றிய போதே நான் அதை தவிர்த்திருக்க கூடாது போல. நான் கடந்த கால நிகழ்வுகளை புறக்கணித்துவிட்டு திரையில் கவனம் செலுத்தினேன். வேலைக்காரன் எடிசா நிலவரையை நிர்வகித்து வருகிறார். நான் திரையை பார்த்தபோது நான் ஒரு வேலைக்காரனாக நியமித்திருந்த நபர் அங்குமிங்கும் நடமாடிக்கொண்டிருந்தார். நீங்க ரொம்ப உழைக்கிறீங்க. ஆமாம், நான் உங்களிடம் நிறைய பணம் முதலீடு செய்திருக்கிறேன். அதனால் நீங்கள் கடினமாக உழைப்பதுதான் உனக்கு நல்லது. ஒருவேளை திடீரென்று நிலவரை உடைக்கப்பட்டால் நான் கண்டிப்பாக மகிழ்ச்சியடைய மாட்டேன். நேற்றைய விளையாட்டுக்குள் வாங்கியவற்றிலிருந்து நான் சம்பாதித்த தங்கத்தை சரி பார்த்தபோது சரியாக 1,00,000 தங்கம் காட்சிப்படுத்தப்பட்டது. இதை வைத்து நான் என்ன செய்ய முடியும்? என் மனதில் யோசித்ததை யாருடைய கவனத்தையாவது ஈர்த்ததா? திடீரென்று திரையில் ஒரு புதிய பவர் கிறிஸ்டல் தோன்றியது. நிலவரையை விரிவாக்க விரும்புகிறீர்களா? விரிவாக்க தங்கம் தேவை. நிலவரை விரிவாக்கமா? தற்போதைய நிலவரை மிகவும் சிறியதாக இருந்தது, உண்மைதான். அந்த நிலவரைக்கு தீய கடவுளின் கூடு என்று பெயரிடப்பட்டது. ஆனால் அது பரிதாபகரமாக சிறியதாக தெரிந்தது. இப்போதைக்கு இந்த அறையை விரிவாக்குவோம். நிலவரைகளை பொறுத்தவரை அதை பாதுகாக்கும் அரக்கர்கள் மற்றும் பொறிகளை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஆனால் உங்களிடம் எத்தனை படைகள் இருந்தாலும் அது சிறியதாக இருந்தால் என்ன பயன்? படைகள் குவிந்துள்ள ஒரு வரையறுக்கப்பட்ட இடத்தில் எதிரிகள் ஸ்பிளாஸ் தாக்குதல்களை தொடங்கினால் அதைவிடக் கூடியது எதுவும் இல்லை. மேலும் இப்போதைக்கு சர்வன்ட் எடிசா அதை தனியாக கையாள முடியும் என்று நினைக்கிறேன். நிலவரை விரிவடைந்தது. உங்களிடம் இருந்து 10,000 தங்கம் கழிக்கப்பட்டது. நான் மீண்டும் விரிவாக்கத்திற்காக நான் 1,00,000 தங்கத்தையும் பயன்படுத்தினேன். விரிவடைந்த நிலவரையை பார்த்ததும் எனக்கு பெருமையாக இருந்தது. அந்த சிறிய குகை ஆழமாகவும் அகலமாகவும் விரிந்து கிடக்கும் ஒரு நிலத்தடி குகையாக மாறியிருந்தது. எந்த ஒரு ஊடுருவல்காரன் வந்தால் அவர்கள் நிலவரையின் முடிவை அடைய நீண்ட நேரம் எடுக்கும். எதிர்காலத்தில் நான் மெதுவாக வழியில் பல்வேறு இடங்களில் அரக்கர்களையும் பொறிகளையும் என்னால் அமைக்க முடியும். நிச்சயமாக
இப்போதைக்கு நிலவரையின் மறைப்பு விளைவு காரணமாக ஊடுருவும் நபர்கள் யாரும் இல்லாததால் நான் சிறிது ஒதுங்கியே இருப்பேன். நிலவரையை விரிவுபடுத்துவது கூடுதல் விளைவுகளை ஏற்படுத்தியது. நிலவரை விரிவாக்கம் காரணமாக பலிபீடம் இருக்கும்படி அமைப்பு செயல்படுத்தப்படுகிறது. வேலைக்காரன் சிறைச்சாலையின் எஜமானருக்கு உயிர் பலிகளை செலுத்த முடியும். உயிர் தியாகங்களின் திறன்களை எஜமானர் ஓரளவு சக்திகளை உள்வாங்க முடியும். ஓ, நான் இப்படி கூட வலிமை பெற முடியும் போலிருக்கிறது. இந்த பலிபீட அமைப்பு எதை பற்றியது என்பதை நான் தோராயமாக புரிந்து கொண்டேன். நிச்சயமாக இந்த பலிபீட அமைப்பை பயன்படுத்த நிலவரையில் ஊடுருவும் நபர்கள் இருக்க வேண்டும். அல்லது நான் அவளை வெளியே அனுப்பலாமா? இந்த சந்தேகத்தை மனதில் கொண்டு நான் என் வேலைக்காரனாக அமைத்திருந்த என் அடிமை எடிசா சிறைக்கு வெளியே அனுப்ப முயற்சித்தேன். மீண்டும் சிஸ்டத்தில் இருந்து அறிவிப்பு வந்தது, இந்த செயல்பாடு இன்னும் திறக்கப்படவில்லை என்று கூறியது. இந்த செயல்பாட்டை இன்னும் என்னால் பயன்படுத்த முடியவில்லை என்பது எனக்கு தெரிய வந்தது. ரொம்ப மோசம். ஆனா இப்போ இருந்து இந்த கேமை எப்படி விளையாடுறதுன்னு எனக்கு கொஞ்சம் ஐடியா வந்திருக்கு. ஆனால் அது ஒருபுறம் இருக்க, நாம் முன்னேறலாமா? சரி, இன்பாக்ஸை பார்க்க வேண்டிய நேரம் இது. நான் ஒரு ஊழியராக அமைத்து 3- நட்சத்திர மான்ஸ்டரை 6- நட்சத்திரமாக மேம்படுத்தினேன். உனக்கு என்ன தெரியும்? என் சேமிப்பு பெட்டியில் எனக்கு ஒரு பரிசு வந்தது. முதல் 6 நட்சத்திர சாதனைக்கான வெகுமதி. வேலைக்காரனுக்கு ஆடைகள் கொடுத்து அவர்களின் பாசத்தை உயர்த்துங்கள். ஆடை தேர்வு டிக்கெட் SX1. விசுவாசத்திற்கு பிறகுதான் பாசம் வந்தது, இல்லையா? கவனம் செலுத்த 1 அல்லது 2 விஷயங்களுக்கு மேல் இருப்பது தெளிவாக தெரிந்தது. அதிர்ஷ்டவசமாக வெகுமதிகள் மிகவும் கணிசமானவை. அது ஒரு ரேங்குடை. இதன் மூலம் அந்த அஃபினிட்டி சீக்கிரம் உயராதா? உடனடியாக சேமிப்பு பெட்டியிலிருந்து ஆடை தேர்வு டிக்கெட்டை பெற்றவுடன் நான் அதை தொட்டேன். ஆடை தேர்வு டிக்கெட்டை பயன்படுத்தினேன். அதே நேரத்தில் பல உடைகள் திரையை நிரப்பின. கரடி கவச உடை, டிராகன் செல் உடைகள், முதல் பைஜாமாக்கள், அன்றாட உடைகள் மற்றும் டிரான்ஸ்பரண்ட் உடைகள் வரை பலவிதமான தேர்வுகள் இருந்தன. இது எல்லாம் ஏன் எஸ் ரேங்க் என்று கருதப்படுகிறது? நிலைமை எந்த புள்ளி விவரங்களையும் காட்டாமல் தோற்றங்களை மட்டுமே காட்டியது. தோற்றங்கள் குறிப்பாக தனித்துவமானவை அல்ல. இந்த விஷயத்தில் அதிகம் யோசிக்க வேண்டிய அவசியமில்லை. நான் உடனடியாக வேலைக்காரி உடையை தேர்ந்தெடுத்தேன். நிலவரையை நிர்வகிக்கும் வேலைக்காரன் அவள் உடலுக்கு ஏற்றபடி அது சரியாக பொருந்தியது. அது எனக்கு பிடித்திருந்ததால் அல்ல, அது படத்துடன் பொருந்தியது. பார்ப்பதற்கு எளிமையாக இருக்கும் ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த உடை. பணிப்பெண் உடை எஸ் புனித தாக்குதல்களிலிருந்து ஏற்படும் சேதத்தை 90% குறைக்க முடியும். நான் பெற்ற பணிப்பெண் உடையை கிளிக் செய்தபோது அதன் புள்ளி விவரங்கள் சுவாரஸ்யமாக இருப்பதைக் கண்டேன். அது உண்மையில் ஒரு கிரேடு உடை. உடனே நான் சர்வன் எடிசா தொட்டு பரிசு என்பதை கிளிக் செய்தேன். எடிசா சக்தி வாய்ந்த உடைக்கு எஸ் என்று பரிசளித்தார். எடிசா 100% பாசங்களை எட்டியுள்ளது. எடிசா குருவை அவமதிக்கும் எந்த ஒரு செயலும் தன்னை நோக்கிய ஆக்கிரமிப்பு செயல் என்றும் தானும் குருவும் 1 என்றும் அறிவித்துள்ளார். பதில் விரைவாக இருந்தது. எதிர்பார்த்தது போலவே பாசம் உடனடியாக உச்சத்தை எட்டியது. இனிமேல் நீங்கள் இந்த உடையை அணிந்து நிலவரையை நிர்வகிப்பீர்கள். எடிசா வேலைக்காரி உடையில் மிகவும் கவர்ச்சிகரமாக இருந்தாள். தனது எஜமானரான சரித்திரனின் கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக எடிசா நிலவரையின் ஒவ்வொரு மூலையையும் சுத்தம் செய்து நிர்வகித்தாள். அதிர்ஷ்டவசமாக அவள் சக்குபஸ் ராணியின் சீடராக இருந்தபோது ஒரு நிலவரையை நிர்வகித்த நினைவுகள் அவளுக்கு இருந்தன. அந்த நினைவுகளின் அடிப்படையில் எடிசா தனது எஜமானருக்கு ஒரு சுமையாக மாறாமல் இருக்க தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்தாள். அவளுடைய எஜமானர் ஒரு உன்னதமான மனிதர். அடிப்படையில் அவளுக்கு ஒரு கடவுள் மாதிரி. கடுமையான புனித ஆணையிடமிருந்து அவளை எளிதாக காப்பாற்றினார், அது நிலத்தடியில் இருந்த போதிலும் கூட.
அவரைப் போன்ற ஒருவர் அசாதாரணமானவராக இல்லாவிட்டால் வேறு யாராக இருக்க முடியும்? அவள் அப்படி யோசித்துக் கொண்டிருக்கும் போதே நிலவரை திடீரென்று அதிர்ந்தது. இது மீண்டும் என்ன? அவளுடைய ஆச்சரியம் தற்காலிகமானது. நிலவரையின் அளவு வேகமாக அதிகரித்துக் கொண்டிருந்தது. அவள் கண்கள் விரிந்தன. நிலவரையின் அளவை இவ்வளவு சிரமமின்றி அதிகரிக்க முடிந்தது தன் வாழ்நாளில் பார்த்திடாத ஒன்று. நிலவரையை விரிவுபடுத்துவது அவ்வளவு எளிதாக இருந்திருந்தால் நிலவரை உரிமையாளர்களிடையே உரிமை பிரச்சினைகள் குறித்து எந்த சர்ச்சையும் இருந்திருக்காது. ஒரு நிலவரையை விரிவுபடுத்த எவ்வளவு உழைப்பு மற்றும் நேரம் தேவைப்பட்டது? அதற்கு கணிசமான அளவு நிதியும் உதவி தேவைப்பட்டது. இருப்பினும் அவளுடைய எஜமானர் தனது திறமைகளை மட்டும் பயன்படுத்தி நிலவரையின் அளவை சிரமமின்றி அதிகரித்தார். உண்மையில் அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருக்க வேண்டும். எலிசாவின் ஆச்சரியம் அத்துடன் முடிவடையவில்லை. ஏனென்றால் திடீரென்று அவள் முன் ஒரு ஆடை தோன்றியது. அது ஒரு கவச உடை. இருப்பினும் அது வெறும் கவசம் ஆடை மட்டுமல்ல. அதிலிருந்து அவள் ஒரு மிகப்பெரிய சக்தியை உணர்ந்தாள். இப்படி ஒரு ஆடை மாஸ்டருக்கு எங்கிருந்து கிடைத்தது? மீண்டும் ஒருமுறை எலிசா தனது மாஸ்டர் ஒரு அசாதாரண மனிதர் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தினார். மேலும் தனது உயிரை இழந்தாலும் கூட அவருக்காக தன்னால் முடிந்ததை செய்வதாக சபதம் செய்தார். சிறிய நாட்கள் கழித்து ஏதோ ஒரு தேவாலயத்தில் இருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஃபாதர், இது ஆபத்தானது இல்லையா? நீங்கள் திரும்பி போகக்கூடாதா? நேற்று சீல் வைக்கப்பட்ட கற்களில் ஒன்று காணாமல் போனது. இத தெரிஞ்சுகிட்ட புனித ராணியம் மிகவும் கோபத்தில் உள்ளது. கருட ராஜ்யத்தில் உள்ள ஒரு மலைத்தொடரில் 2 மனிதர்கள் மலைப்பாதையில் ஏறிக்கொண்டிருந்தனர். ஒருவர் பாதிரியாரின் அங்கியை அணிந்திருந்தார், மற்றவர் கவச உடையணிந்திருந்தார். அவரது இடுப்பில் ஒரு நிலையான வெளியீட்டு புனித வாழ் தொங்கியது. ஒரு பாதிரியார் மற்றும் ஒரு புனித மாவீரர். உண்மையில் அவர்கள் இருவரும் சக்தி வாய்ந்த பாதிரியார்கள் மட்டுமல்ல, அவர்கள் புனித வீரருக்கான பயிற்சி பெற்றவர்கள். புனித மாவீரர் பதவியில் உயர்ந்தவராக இருந்த போதிலும் அவர் மரியாதையுடன் பேசினார் மற்றும் பயிற்சி பாதிரியாரிடம் தலையை தாழ்த்தினார். காரணம், பயிற்சி பாதிரியார் சாதாரண மனிதர் அல்ல. அவரது பெயர் யுவராஜன். அவரது திறன் எந்த ஒரு சக்தியும் ஊடுருவி பார்க்கும் கண்கள் உள்ளது. அது எல்லாவற்றையும் ஊடுருவி பார்க்கும் ஒரு திறமையாக இருந்தது. மேலும் யுவராஜன் ஆணையின் கவனத்தை ஈர்த்ததற்கு காரணமாக இருந்தது. சிலர் எதிர்காலத்தில் ஆணையை வழிநடத்தப் போவது யுவராஜன் தான் என்றும் கூறினர். எல்லாவற்றையும் பார்க்கும் திறனுடன் யுவராஜனை புனித ஆணையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மதவெறியர்களை ஒழிப்பது எளிதாக இருந்தது. யுவராஜனின் இருப்பு நடைமுறையில் ஆணைக்கு ஒரு உபயோகம் உள்ளவராக இருந்தது. எனவே அவர் ஒரு பாதிரியாராக அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்படுவது விரைவில் நிகழவிருந்தது. கவலைப்படாதே. சீல் வைக்கப்பட்ட கல்லில் இருந்து ஒரே ஒரு சக்குபஸ் மட்டும்தான் விடுவிக்கப்பட்டது. அதுவும் வெறும் 3 அரக்கன் மட்டும்தான். அவரது வார்த்தைகளின் அர்த்தம் எளிமையானது. வெறும் 3 நட்சத்திரத்திற்கு அதிகப்படியான தகவல் எல்லாம் தேவையில்லை. 3 நட்சத்திர அரக்கர்கள் கிட்டத்தட்ட ஒன்றுமில்லை. ஏன் இப்படி ஒரு அசுரன் முதலில் அந்த அமைப்பின் நிலத்தடியில் அடைக்கப்பட்டான்? அது 5 நட்சத்திரமாக இல்லாமல் இருப்பதே நமக்கு நல்லது. ஒருவேளை 5 நட்சத்திர அசுரர்கள் இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய அழிவுகளை உண்டாக்கும். அப்படிப்பட்ட ஒரு உயிரினம் வந்தால் ஒரு நகரமே மிகுந்த எச்சரிக்கையுடனும் விழிப்புடனும் இருக்கும். 5 நட்சத்திர அசுரனை சந்திக்கும் வாய்ப்பு மிக குறைவாக இருந்தாலும் யுவராஜன் ஒரு சிறந்த வீரராக இருந்தார். யுவராஜன் ஒரு அத்தியாவசிய சொத்தாக இருந்ததால் ஆணை அவருக்கு சக்தி வாய்ந்த கலைப் பொருட்களை வழங்கியது. அவை அந்த ஆணையின் புனித நினைவு சின்னங்கள். இந்த உண்மையை அறிந்த புனித மாவீரர் சம்மதத்துடன் தலையசைத்தார். தற்போதைக்கு அவர்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை. அவர்கள் தங்கள் வரிசை அடையாளத்தை காட்டும் வரை பிரபுக்கள் கூட அவர்களை மரியாதையுடன் தலை குனிவார்கள். உண்மையில் எனக்கு இது பிடித்திருக்கிறது. இருப்பினும் அத்தகைய அரக்கர்கள் உண்மையிலேயே அரிதானவர்கள், கிட்டத்தட்ட வாழ்நாளில் ஒரு முறை மட்டுமே காணக்கூடிய காட்சியைப் போல.
அவை வாழ்நாளில் ஒரு முறையாவது காணக்கூடிய உயிரினங்கள். நிச்சயமாக நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு 7 நட்சத்திர அசுரர்கள் தோன்றியதற்கான சில பதிவுகள் கூட இருந்தன. அவை கிட்டத்தட்ட முழு கண்டத்தையும் விழுங்கிவிட்டதாக கூறப்பட்டது. ஆனால் இப்போது அது கடந்த காலத்தின் ஒரு கதையாகவே உள்ளது. உண்மையில் அவர்கள் அந்த காலத்தில் இதுபோன்ற கதைகளை கட்டுக்கதைகளாக கூட கருதவில்லை. அவர்கள் மலையில் ரொம்ப தூரம் ஏறிக்கொண்டிருந்தார்கள். அப்போது யுவராஜன் திடீரென்று நின்றுவிட்டார். அது என்னவென்று பார்க்கும்போது யுவராஜன் அங்கு ஒரு குகை இருப்பதாக கூறினார். என்னது, ஒரு குகையா? புனித மாவீரர் புருவத்தை உயர்த்தினார். யுவராஜன் சுட்டிக் காட்டியதெல்லாம் சாதாரண கொடிகளைத்தான். இருப்பினும் யுவராஜன் திறன், ஊடுருவலின் கண், கொடிகளுக்கு அப்பால் ஒரு மறைக்கப்பட்ட குகை இருப்பதை குறிக்கிறது. தீய கடவுளின் கூடு. என்னது, தீய கடவுளின் கூடு? ஆமா. அதிர்ஷ்டவசமாக நிலவரையின் ஒளியை பற்றிய எந்த உணர்வும் இல்லை. சார்னை, இங்கே மதவெறியர்கள் இருப்பதாக எனக்கு தெரிகிறது. யுவராஜன் முதுகுத்தண்டில் ஒரு குளிர்ச்சியை உணர்ந்தார். 5 அத்துமீறி நிலவரையில் நுழைந்தவர்களை எடிசா கொண்டு விட்டால். யுவராஜன் ஒயிட் ஆர்டரின் பயிற்சி பெற்ற குரு. கண்டிப்பாகச் சொன்னால் அவர் இன்னும் ஒரு பாதிரியாராக அதிகாரப்பூர்வ நியமனம் பெறவில்லை. யாரும் அவரை ஒரு சாதாரண பயிற்சியாளராக கருதவில்லை. யுவராஜன் ஊடுருவும் கண் என்று அழைக்கப்படும் திறனை கொண்டிருந்தார். இதனால் அவர் பொருள்கள் மற்றும் உயிரினங்களின் உயிர் சாரத்தை அவரால் பார்க்க முடிந்தது. ஒயிட் ஆர்டர் மதவெறியர்களை விசாரிப்பதற்கும் ஆணைக்குள் சில கருத்து வேறுபாடு கொண்டவர்களை அடையாளம் காண்பதற்கும் அவரது திறனைத்தான் பயன்படுத்துவார்கள். நடைமுறையில் அவர் ஒரு துறவிக்கு இணையான பலத்தை கொண்டவர். ஒரு துறவி இருப்பது ஆணைக்கு ஒரு ஆசீர்வாதமாக கருதப்பட்ட ஒரு காலத்தில் யுவராஜன் மற்றும் ஒரு துறவி இருவரும் ஒரே நேரத்தில் இருப்பது அரிதான நிகழ்வாகும். இந்த உண்மையை ஆணை நன்கு அறிந்திருந்தது. அதனால்தான் அவர்கள் யுவராஜனுக்கு ஏராளமான சலுகைகளை வழங்கினார்கள். இருப்பினும் அவர் அதிகாரப்பூர்வமாக ஒரு துறவியாக அங்கீகரிக்கப்படாததால் அவர் தனது முறையான நியமனத்திற்கு முன் ஒரு சம்பிரதாயமாக இருந்தாலும் ஒரு பயிற்சி பாதிரியாராக பணியாற்ற வேண்டியிருந்தது. உண்மையில் யுவராஜனுக்கு துணையாக அவருடன் ஒரு ஹோலி நைட் நியமிக்கப்பட்டார். அது மட்டும் இல்லை, அவரது கலவை பொருளுடன் 5 நட்சத்திர அரக்கர்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நினைவு சின்னமும் வைத்து இருந்தது. குருவின் 5 நட்சத்திர அசுரன் எவ்வளவு சக்தி வாய்ந்த நபராக இருப்பார்? 5 நட்சத்திர ஆசுரன் ஒரு சிறிய நகரத்தையே நொடிப்பொழுதில் அழித்துவிடும் வல்லமை உடையது என அறியப்பட்டது. அத்தகைய ஒரு உயிரினத்தை சேதப்படுத்தும் ஒரு நினைவு சின்னத்துடன் அவர் அதிகாரத்தை பெற்றாரா? கோட்டை அவர் மீது அதீத அக்கறை கொண்டுள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெளிவாக விளக்குகிறது. ஊடுருவலின் கண் இல்லை என்றால் பிறப்பால் அவரும் ஒரு சாமானியரான யுவராஜனுக்கு அது நினைத்து பார்க்க முடியாத பாக்கியமாக இருந்திருக்கும். இருப்பினும் யுவராஜன் அவர் பெற்ற சிறப்பு சிகிச்சைக்கு வசதியாக இல்லை. அவர் கிட்டத்தட்ட ஒரு துறவியைப் போலவே நடத்தப்பட்டதால் சிலர் அவர் மீது மனக்கசப்பை கொண்டிருப்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் உணர்ந்ததை விட இதை உணர்ந்தவர்கள் அதிகமாக இருக்கலாம். குறிப்பாக அவரது திறன்களை பயன்படுத்தி அவர் பார்த்த நபர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு தனது தகுதியை நிரூபிக்க குறிப்பிடத்தக்க எதையும் செய்யாமல் அவரை முழு அளவிலான பாதிரியாராக மாற்றுவதற்கான ஆணையின் முன்மொழிவை வெறுமனே ஏற்றுக்கொள்ளும் எண்ணம் யுவராஜனுக்கு இல்லை. இப்போது பாதிரியாராக மாறுவது மேலும் அதிருப்திக்கு வழிவகுக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக எந்த ஒரு சிறப்பு திறனும் இல்லாத ஒருவர் திடீரென்று இவ்வளவு உயர்ந்த நிலைக்கு உயர்ந்தால் மக்கள் அவரை என்ன நினைப்பார்கள்? மோசமான சூழ்நிலையில் அவர்கள் அதை ஒப்புக்கொள்வார்களா? ஒயிட் ஆர்டரில் தனது மதிப்பை நிலைநிறுத்த யுவராஜனுக்கு அவரது திறமைகளை வெளிப்படுத்த ஒரு சந்தர்ப்பம் தேவைப்பட்டது. பிரச்சனைகளை அவரே தீர்த்து வைத்தால் அவரை சுற்றியுள்ள பேச்சுக்கள் குறையும். இதை கருத்தில் கொண்டு யுவராஜன் நியமிக்கப்பட்ட புனித வீரருடன் பயணத்தை தொடங்கினார். அவர்கள் பல்வேறு இடங்களுக்கு சென்றனர். குறிப்பாக செல் இராச்சியத்தில் உள்ள மலைத்தொடர் அடிக்கடி அசுரன் அலைவதால் இடத்திற்கு பெயர் பெற்றது.
அவரை எப்படியும் தடுக்க இதுவரை யாரும் இல்லை, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்கள் எவ்வளவு தூரம் மலை ஏறினார்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஒருவேளை அவர்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு இருக்கலாம். யுவராஜன் மனதில் ஒரு பெயர் தோன்றியது. தீய கடவுளின் கூடு. அது ஒன்றுமே இல்லாதது போல் எண்ணற்ற கொடிகளால் சூழ்ந்து இருந்தது. மேற்பரப்பில் ஒரு சாதாரண காட்டு பாதையாக தோன்றியது. இருப்பினும் யுவராஜன் நெருங்கி வந்து தனது கையால் கொடிகளை அகற்றிய போது ஒரு குகை வெளிப்பட்டது. அது எப்படி சாத்தியம்? என்னால் அந்த நிலவரின் ஆற்றலை உணரவில்லை. யுவராஜன் தனது ஊடுருவும் கண் மூலம் உறுதிப்படுத்தினார். அந்த குகை பார்த்தபோது அது நிலவரை இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது. இருந்தும் நெஸ்ட் ஆப் தி ஈவில் என்ற வார்த்தைகள் யுவராஜன் நினைவுக்கு வந்தன. இது ஒரு நிலவரை அல்லது மதவெறியர்களின் மறைவிடமாக கூட இருக்கலாம். யுவராஜன் தனது எண்ணங்களுக்கு நியாயமான அடிப்படையை கொண்டிருந்தார். தீமை என்ற சொல் மதவெறியர்களால் வணங்கப்படும் தெய்வத்தை குறிக்கிறது. அவர் வெள்ளை ஆணை மதிக்கும் தெய்வத்தை மறுத்தார். இருப்பினும் தெய்வங்கள் உடல் ரீதியாக உலகிற்கு வந்திருக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை இருந்திருந்தால் கூட வழிபாடு பெற்ற பிறகுதான் இருந்திருக்கும். கூடுதலாக குகை ஒரு நிலவரை அல்ல, மேலும் எந்த வெளியில் இருப்பதற்கான அறிகுறியும் இல்லை. இந்த காரணிகளை கருத்தில் கொண்டு தீய தெய்வத்தை வணங்கும் மதவெறியர்களுக்கு இது ஒரு மறைவிடமாக இருக்கலாம். அவற்றின் விரிவான மறைத்தல், கொடிகளின் உருமறைப்பு உட்பட உயர்மட்ட உறுதியை பரிந்துரைத்தது. அதிர்ஷ்டவசமாக நான் எந்த விரோத போக்கையும் உணரவில்லை. யுவராஜனும் புனித வீரரும் குகைக்குள் நுழைந்தனர். வெளியில் இருந்து பார்ப்பதற்கு சிறியதாக தோன்றினாலும் உட்புறம் வியக்கத்தக்க வகையில் விசாலமாக இருந்தது. கீழ்நோக்கி செல்லும் பாதைகளின் நீளம் மதிப்பீட்டிற்கு அப்பாற்பட்டது. குகையின் இருள் இடத்தை மேலும் மர்மமாக்கியது. சுவர்களில் ஒரு தீபம் கூட தொங்கவிடப்படவில்லை, அது இன்னும் மர்மத்தை அதிகரித்தது. குருவே, அங்கு ஏதோ ஒரு குறையாக தெரிகிறது. முன்னால் இருந்த புனித மாவீரர் தனது வாளில் மீது கை வைத்தபடி பேசினார். யுவராஜன் அவரது மதிப்பீட்டை ஏற்றுக்கொண்டார். இங்கு யாரும் இருப்பதற்கான அறிகுறி கூட ஒரு உணர்வு முடியவில்லை. அது மட்டும் இன்றி எந்த பொறிகளும் கூட இங்கு இல்லை. எதுவும் நடக்காதது அதிர்ஷ்டம், ஆனால் ஒரு அமைதியற்ற உணர்வு இன்னும் நீடித்தது. ஒருவேளை அது கைவிடப்பட்ட இடமாக கூட இருக்கலாம். இருந்த போதிலும் யுவராஜன் தனது கலைப்பொருளை தொட்டு பார்த்துவிட்டு முன்னேறிச் சென்றார். இது ஆர்டரால் வழங்கப்பட்ட ஒரு கலைப்பொருளாகும். இது 5 நட்சத்திர பேய்களை சேதப்படுத்தும் திறன் கொண்டது. இந்த நேரத்தில் புனித மாவீரர் ஏற்கனவே எதிர்பார்த்தது போல் தனது வாளை வேகமாக உருவினார். அவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக முன்னேறிச் சென்றபோது அப்போது திடீரென்று ஒரு சத்தம் வந்தது. அவர்கள் சத்தம் வந்த திசையில் திரும்பி பார்க்கையில் எதுவும் தெரியவில்லை. அப்போது மீண்டும் சத்தம் வந்தது. ஆனா இந்த முறை திசையிலிருந்து ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. ஓ, எங்களை தேடி விருந்தினர் வந்திருக்கிறார்கள் போல இருக்கு. குரலின் மூலத்தை நோக்கி தலையை திருப்பினார்கள். பெண் வேலைக்காரியா? அந்த பெண்ணிற்கு கொம்புகள் இருக்கின்றன, அதனால் சற்று கவனமாக இருங்கள் குருவே. குரலின் உரிமையாளர் பணிப்பெண் உடை அணிந்திருந்தாலும் அவரது தலையில் கொம்புகள் இருந்தன. அவள் ஒரு அசுரன் என்பதை யுவராஜன் எளிதாக கண்டறிந்தார். யுவராஜா அந்த பெண்ணை பற்றிய தகவல்களை சேகரிக்கும் தனது திறனை செயல்படுத்தினார். ஆனால் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை. என்ன தந்திரம் செய்கிறாய்? பெனட்ரேஷன் 5 நட்சத்திர அரக்கர்களையும் ஊடுருவிச் செல்லும் திறனை கொண்டிருந்தது. அந்த நிலைக்கு அப்பால் உள்ள உயிரினங்களில் யுவராஜன் அதை பயன்படுத்தவில்லை என்றாலும் அது வேலை செய்யும். அவர் உறுதியாக தெரியாததற்கு காரணம், அவர் ஒருபோதும் 6 நட்சத்திர அசுரனை சந்தித்ததில்லை. மேலும் அத்தகைய உயிரினங்கள் மிகவும் அரிதானவை. ஒருவேளை அபிஸ் எனப்படும் இறந்தவர்களின் நிலத்தில் மட்டுமே காணப்படுகின்றன. தனக்கு முன் இருந்த நபர் ஏதோ ஒரு தந்திரத்தின் மூலம் ஊடுருவலின் கண்ணை தவிர்க்க முயற்சிப்பதாக யுவராஜன் நினைத்தார். யாரடி நீ? நாங்கள் வெள்ளை ஆணையின் உறுப்பினர்கள். நான் பாதிரியார் யுவராஜன். ஆணையின் அடையாளத்தை முன்வைக்கும் போது யுவராஜன் கத்தினார்.
அவர் ஒரு உத்தியோகபூர்வ பாதிரியாராக இல்லாவிட்டாலும் இந்த கட்டத்தில் எதிராளியின் சக்தியை அடக்குவது மிகவும் முக்கியமானது. உன்னுடைய அடையாளத்தை உடனடியாக வெளிப்படுத்துங்கள். யுவராஜன் வேண்டுமென்றே சத்தமாக கத்தினார். இருக்கணும் அவருக்கு ஆச்சரியம் கொடுக்கும் வகையில் மற்ற தரப்பினர் மிகவும் நிதானமாக இருந்தால் அவர்கள் கேள்வி கேட்டபோது வெறுமனே அவள் சிரித்தாள். நான் பெரிய மாஸ்டரை வணங்கும் ஒரு தாழ்மையான வேலைக்காரன். என் பெயர் எடிசா. நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள் என்று தயவு செய்து சொல்ல முடியுமா? அவருக்கு முன்னால் இருந்த உருவம் தன்னை எடிசா என்று அறிமுகப்படுத்தி அவள் ஒரு மாஸ்டரை வழிபடுகிறார்கள் என்பதை வலியுறுத்துகிறாள். உன்னுடைய மாஸ்டரா? அதை அறிய யுவராஜன் கேட்க வேண்டியதில்லை. அவர்கள் ஒரு தீய தெய்வத்தை வணங்கும் மதவெறியர்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. வெள்ளை ஆணை என்ற பெயரில் இந்த மதவெறியர்களை அவர் உடனடியாக கொள்ள வேண்டும். நை. யுவராஜன் புனித வீரரை தனது வாளை முன்னோக்கி வீசத் தொடங்கினார். அப்போது டம்முனு என்று ஒரு சப்தம் வந்தது. இருப்பினும் புனித மாவீரரின் வாள் தடுக்கப்பட்டது. அவர்களுக்கு முன் இருந்து அசுரன் தப்பியோடவோ அல்லது துவண்டு போகவோ இல்லை. வாள் அவர்களை நோக்கி நடந்து வந்ததால் அவர்கள் வெறுமனே அமைதியாக நின்று கொண்டிருந்தன. இதற்கு வாய்ப்பே இல்லை. அவன் வாள் தடுக்கப்பட்டதால் புனித மாவீரர் பின்வாங்க முயன்றார். உள்ளூடுருவுபவர்கள் ஒரு பெரிய இருப்பு நிலவரையை தைரியமாக தாக்கியுள்ளனர். அற்பமான மனிதர்கள் பொதுவாக இப்படி நடந்து கொள்வார்களா? புனித வீரனின் தொண்டையை எடிசா வேகமாக பிடித்துக் கொண்டாள். விஜயன் வலியின் கூக்குரல்களுடன் வலிமை வடிந்து போவது மெதுவாக உணர்ந்தான். அவர்களின் கண்களுக்கு முன்னால் கூர்மையான புனித வாள் ஏற்கனவே புனித வீரரின் கையிலிருந்து விழுந்தது. எனக்கு என்ன நடக்கிறது? அவனை வதைத்துக் கொண்டிருந்த வலி மறைந்தது. இப்போது அவன் உணர்ந்த ஒரே உணர்வு ஆறுதல். ஏதோ விசித்திரமாக இருக்கிறது. ஒரு சூடான உணர்வு அவனை சூழ்ந்தது. அப்போது திடீரென அவனிடம் ஒருவர் பேசினார். அக்கா. அது அவன் மகளின் குரல். இல்லை இல்லை. வார்த்தைகள் வெளியே வரவில்லை. நிச்சயமாக அவரது மகள் அவருக்கு முன்னால் இருந்தாள். அன்பே, நீ சீக்கிரம் சாப்பிடு. பின்னிருந்து இன்னொரு குரல். அது அவருடைய மனைவி. நிச்சயமாக அவரது மனைவியும் மகளும் அவருக்கு முன்னால் இருந்தனர். அவரது மனைவியும் மகளும் இறந்த பிறகு அவர் எவ்வளவு கடினமான வாழ்க்கை வாழ்ந்தார். அரக்கர்களின் மீதான வெறுப்பில் அவர் தன்னை ஆணையில் ஒப்படைத்து தனது வாளை வீசினார். நொடிப்பொழுதில் அவன் கண்களில் கண்ணீர் பெருகியது. அம்மா, அப்பா அழுகிறார். அன்பே, நலமா? கெட்ட கனவு கண்டாயா? ஆம், ஒருவேளை அவர் இதுவரை கனவு கண்டிருக்கலாம். பயங்கரமான, ஒருபோதும் இருந்திருக்க கூடாத ஒரு கனவு. உனக்கு இப்போது சந்தோஷமாக இருக்கிறதா? அவன் மனைவி சிரித்துக் கொண்டே அவனிடம் பேசினாள். அவர் மகிழ்ச்சியாக இருந்தார். அவர் மகிழ்ச்சியாக இருப்பதாக சொல்ல விரும்பினார். ஆனால் விசித்திரமாக வார்த்தைகள் வெளிவரவில்லை. அப்போது அவர் என்ன செய்ய வேண்டும்? இந்த நேரத்தில் அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். இப்போது அவர்களுடன் அவர் வாழ்நாள் முழுவதும் ஒன்றாக செலவிட விரும்பினார். இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? ஆம். இது மகிழ்ச்சி இல்லை என்றால் அது வேறு என்னவாக இருக்க முடியும்? எடிசா தனது பிடியை ஹோலி நைட்டின் தொண்டையில் விடுவித்தார். அவர் முகத்தில் புன்னகையுடன் மகிழ்ச்சியின் கண்ணீரை இப்போது விவரிக்க முடியாமல் அழுதார். என்ன செய்தாய்? யுவராஜன் கண்கள் ஒரு பயங்கரமான காட்சியைக் கண்டன. வலியில் தவித்துக் கொண்டிருந்து புனித மாவீரர் திடீரென்று சிரிக்க ஆரம்பித்தார். நான் அவருக்கு ஒரு நல்ல கனவை காட்டினேன். என்னது கனவா? அது சரிதான். எடிசா தனது திறமையை பயன்படுத்தினார். அவர் 6 நட்சத்திர தரவரிசையை எட்டிய போது பெற்ற திறமை கனவு கையாளுதல். இது மற்றவர்களின் கனவுகளை கையாள அனுமதித்தது. பதிலுக்கு அவர்களின் உயிர்ச்சக்தியை உறிஞ்சும் போது அவர்களுக்கு நம்பிக்கையை காட்டுகிறது. ஹோலி நைட் இன்னும் நிகழ்நேரத்தில் தனது உயிர்ச்சக்தியை அவள் உறிஞ்சிக் கொண்டிருந்தாள். யுவராஜன் இதை அறியாமல் கனவு என்ற வார்த்தையில் மட்டுமே கவனம் செலுத்தினார்.
எடிசா ஒரு சுக்குபஸ் என்பதை அவர் உணர்ந்தார். சித்திரை முத்திரையில் இருந்து தப்பிய ஒரு சுக்குபஸை ஆர்டர் சீல் வைத்ததை அவர் நினைவு கூர்ந்தார். அது நீங்களாக இருக்க முடியாது. அவர் உடனடியாக தனது சேமிப்பு பையில் இருந்து ஒரு பொருளை மீட்டெடுத்தார். அவசரகால பயன்பாட்டிற்கான ஆர்டரால் வழங்கப்பட்ட உயர்தர கலைப்பொருள், ஒரு நினைவுச் சின்னம். நினைவுச் சின்னம் ஒரு அற்புதமான ஒளியை வெளிப்படுத்தியது. 5 நட்சத்திர பேய்களை சமாளிக்க போதுமான தெய்வீக சக்தி அதில் இருந்தது. இருப்பினும் எதிராளி வெறும் 3 நட்சத்திர சுக்குபஸ் மட்டுமே. நினைவுச் சின்னத்தின் தெய்வீக சக்தியை எதிர்கொள்ளும் போது சுக்குபஸ் ஒரு தடயமும் இல்லாமல் அழிந்து போய்விடும் என்று யுவராஜன் நம்பினார். ஆனால் ஒளி மறைந்ததும் யுவராஜனின் முகம் அதிர்ச்சியில் உறைந்து போனது. தெளிவாக அவர் நினைவுச் சின்னத்தை பயன்படுத்தினார். இருப்பினும் சுக்குபஸ் அமைதியாக சிரித்தார் மற்றும் புரிந்து கொள்ள முடியாத வார்த்தைகளை கூட முணுமுணுத்தார். இந்த உடை நீங்கள் தனிப்பட்ட முறையில் தேர்ந்தெடுத்தீர்களா, மாஸ்டர்? நீங்கள் உண்மையிலேயே திறமையானவர். எடிசாவை பார்த்து யுவராஜன் பாராட்டி பேசினார். தெய்வீக சக்தி என்னை பாதிக்காது. எடிசா லேசான புன்னகையுடன் சொன்னாள். இதெல்லாம் என் மாஸ்டரின் கருணைக்கு நன்றி. ஹாஹா, உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? இதைக் கேட்டு யுவராஜனின் உடல் நடுங்கியது. அப்படி என்றால் இது 3 நட்சத்திரம் அரக்கன் இல்லை. அப்படி என்றால் என்னால் இதை எதிர்த்து வெற்றி பெற முடியாது. அவர் உடனடியாக தப்பிக்க வேண்டும். அவர் ஓடிப்போய் ஆணையை தெரிவிக்க வேண்டும். அவரது எதிரி சாதாரண 3 நட்சத்திர சுக்குபஸ் அல்ல. அத்தகைய ஒரு உயிரினம் இருப்பதை அவர் ஒருபோதும் கருதவில்லை. அது உண்மையிலேயே ஒரு அசுரன். அவர் இந்த இடத்தை விட்டு தப்பிக்க முடிந்தால் அவர் தனது வாழ்க்கையை பாதிரியாராக விட்டுவிடலாம். அவர் இறக்க விரும்பவில்லை. தயவு செய்து என்னை விட்டுவிடு. பதட்டமான சூழ்நிலையில் யுவராஜன் எண்ணங்கள் குழப்பமான மற்றும் கலவையாக இருந்தன. அவன் என்ன நினைக்கிறான் என்று கூட அவனால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒருவேளை எடிசா அவரது எண்ணங்களை எடுத்திருக்கலாம். அவள் புன்னகையை தக்க வைத்துக் கொண்டு மெதுவாக பேசினாள். நீங்கள் விரும்பினால் இங்கிருந்து நீங்கள் வெளியேறலாம், பாதிரியார். அவள் பேசி முடித்த கணத்தில் யுவராஜன் தன் உயிரை பிடித்துக் கொண்டு ஓடினான். சுக்குபஸ் திடீரென்று தன் மனதை மாற்றிக்கொண்டால் தனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது என்று யுவராஜன் கவலைப்பட்டான். அவனுடைய சிந்தனைகள் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. அவன் தான் ஓடினான். உயிர் வாழும் ஆசை மட்டுமே, வாழ ஆசை. ஹோலி நைட் மறந்துவிட்டு ஓடினார். யார் கவலைப்படுகிறார்கள்? இப்போதைக்கு அவர்தானே பிழைக்க வேண்டும். இது துரோகம் அல்ல, சுய பாதுகாப்பு. அவர் ரொம்ப தூரம் ஓடினார். அவர் முன் ஒரு வெளிச்சம் தோன்றியது. கடைசியில் அவன் தப்பித்து விடுவோம் என்ற நம்பிக்கை மனதிற்குள் வந்தது. நிம்மதியான இதயத்துடன் அவர் வெளிச்சத்தை நோக்கி பாய்ந்தார். அந்த நேரத்தில் யுவராஜன் பார்வை துண்டிக்கப்பட்டது. அவரது சுயநினைவு சற்றென்று துண்டிக்கப்பட்டது. முதலில் அவர் நிலவரையை விட்டு வெளியேற முடியவில்லை. நிலவரை விரிவடையும் போது ஒரு சிறிய பலிபீடம் உருவானது. யுவராஜனின் உடல் தானாகவே பலிபீடத்தின் மீது ஏறினார். இதை பார்த்து திருப்தி அடைந்த எடிசா தன் மனதிற்குள் சிரித்துக் கொண்டாள். எடிசா ஊடுருவும் நபரை விரட்டினார். பயிற்சி பாதிரியார் யுவராஜனை மாஸ்டருக்கு பலியாக வழங்கினார். தற்போது யுவராஜன் திறன்களை உள்வாங்குகிறது. மீதமுள்ள நேரம் 6 மணி நேரம். திடீர் அலாரம் அடித்தது. சரித்திரன் தொலைபேசியை பார்த்தார். என்ன இது? எடிசா நிலவரையின் பணியாளராக இருந்தார். நிச்சயமாக அவள் நிலவரையே நிர்வகிக்க அமைக்கப்பட்டிருந்தாள். ஆனால் இந்த அலாரம் எங்கிருந்து வந்தது? நான் நிலவரைக்குள் எந்த ஊடுருவலையும் செய்யவில்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இது எங்கிருந்து வந்தது? நிலவரை மறைப்பதன் 2 விளைவுகள் இருந்தன. நிலவரையின் ஒளியை நிரந்தரமாக மறைத்து அதன் இருப்பிடத்தை 7 நாட்களுக்கு மறைத்தது. இன்னும் 6 நாட்கள் உள்ளன. எனவே அவர் நிலவரை பாதுகாப்பிற்காக எந்த அரக்கர்களையும் அல்லது பொறிகளையும் பயன்படுத்தவில்லை.
ஆனால் ஒரு ஊடுருவல் திடீரென்று எங்கிருந்தோ தோன்றி அவரை குழப்பத்தில் ஆழ்த்தியது. இது ஒரு எளிய பிழையாக இருக்க முடியுமா? இனியும் அப்படி நடந்தால் வாடிக்கையாளர் ஆதரவை தொடர்பு கொள்ளலாம் என்று எண்ணி அதை கண்காணிக்க முடிவு செய்து வெளியேறும் பட்டனை அழுத்தினார். ஆனால் நான் ஏன் திடீரென்று சோர்வாக இருக்கிறேன்? திடீரென களைப்பினால் மூழ்கிய சரித்திரன் தனது போனை கீழே வைத்துவிட்டு ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றான். சிஸ்டத்தில் இருந்து மெசேஜ் வந்தது. திறன்களை உள்வாங்குதல். மீதமுள்ள நேரம் 5:50. யுவராஜன் திறன்களை உள்வாங்குதல். மீதமுள்ள நேரம் 5:40. சரித்திரன் உறங்கிக் கொண்டிருந்த போது ஸ்மார்ட் போன் அலாரம் தொடர்ந்து அடிக்கத் தொடங்கியது. நேரம் கடந்துவிட்டது. அவர் அதை அறியும் முன்பே 6 மணி நேரம் கடந்துவிட்டது. யுவராஜன் திறமைகள் உள்வாங்கப்பட்டன. இருப்பினும் சரித்திரன் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்ததால் அலாரத்தை சரிபார்க்க அவனால் முடியவில்லை. அலாரங்கள் அங்கு நிற்காமல் அடித்துக் கொண்டிருந்தது. சரித்திரனுக்கு ஊடுருவின் கண் கொடுக்கப்பட்டது. எச்சரிக்கை. மோதல் கண்டறியப்பட்டது. சரித்திரன் பவர் கிறிஸ்டல் இல்லை, எனவே அவரால் பண்புகளை பெற முடியாது. தற்போதைய பிழையை தீர்க்க சிறப்பு கண்டறிதல்கள் நடத்தப்படுகின்றன. பிழையை தீர்க்க ஊடுருவல் கண் பயன்படுத்தப்படுகிறது. சரித்திரன் ஊடுருவின் கண் என்பதற்கு பதிலாக ஸ்டேட்டஸ் விண்டோவை பெற்றுள்ளார். 5 நிமிடங்களில் அலாரம் தானாகவே நீக்கப்படும். அத்தியாயம் 6 ஸ்கெலிட்டன் வாரியர்களை தேர்ந்தெடுத்தல். முந்தைய நாள் சோர்வை தாங்க முடியாமல் ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்றுவிட்டேன். நான் படுக்கையில் இருந்து எழுந்தபோது என் உடலில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருந்தது. ஏனென்றால் உடல்நிலை மிகவும் நன்றாக இருந்தது. நான் ஏன் இவ்வளவு புத்துணர்ச்சியுடன் உணர்கிறேன்? நான் ஆழ்ந்து தூங்கியது போல் படுக்கையில் இருந்து குதிக்க முடியும் என்று தோன்றியது. பதற்றத்தில் சிறிய மூச்சு திணறல் ஏற்பட்டது. ஏனென்றால் சிறிது நேரத்திற்கு பிறகு வாழ்நாளில் எனக்கு நம்ப முடியாத ஒன்று நடந்திருப்பதை உணர்ந்தேன். இறுதியாக அது நம்ப முடியாத ஒரு அற்புதமான நிகழ்வாக இருந்தது. எனக்கு ஒரு பவர் கிறிஸ்டல் கிடைச்சிருச்சு. நான் பைத்தியக்காரன் போல் அறையைச் சுற்றி ஓடினேன். என் முழு உடலாலும் என் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது. நான் விழித்திருந்த போது எந்த ஒரு பவர் கிறிஸ்டலும் எனக்கு கிடைக்கவில்லை. ஏனென்றால் பவர் கிறிஸ்டல் இல்லாமல் என்னால் எந்த ஒரு திறமைகளையும் கற்றுக்கொள்ள முடியாது. இயற்கையாகவே நான் அரக்கர்களை வேட்டையாடினாலும் என்னால் அனுபவ புள்ளிகளை பெற முடியவில்லை. மக்கள் என்னை அரைகுறை வேட்டைக்காரனாக அவேகிங் ஆனதால் வளர்ச்சி திறமை இல்லாதவன், ஒரு சாதாரண மனிதனைப் போல வலிமையானவன் கூட இல்லை என்று என்னை அனைவரும் அழைத்தனர். நான் ஒரு சராசரி மனிதனை விட சற்று மட்டுமே வலிமையானவனாக இருந்தேன். அவ்வளவுதான். எனக்கும் பவர் கிறிஸ்டல் கிடைச்சிடுச்சு. இனிமேதான் ஆட்டம் ஆரம்பிக்கப் போகுது. இவ்வளவு நேரமும் நான் கசப்பாக மனநிலையில் இருந்தேன். என்னை விட தாமதமாக அவேகிங்கானவர்கள் கூட விரைவாக வலிமையடைந்தனர். நான் இந்த விஷயத்தை கேட்டு பல முறை நான் மனம் உடைந்து போனேன். ஏன் நான் அவர்களைப் போல அதை செய்ய முடியவில்லை? நான் என்ன தவறு செய்தேன்? அது ஒரு நியாயமற்ற உணர்வாக இருந்தது. நான் ஹண்டர் அகாடமியில் பட்டம் பெற்றிருந்தாலும் வேட்டைக்காரனாக இல்லாமல் ஒரு சுமை தூக்கும் தொழிலாளியாக தான் வேலை செய்து கொண்டிருந்தேன். சுமை தூக்குபவர்களில் எனக்கு மட்டும் மிக குறைந்த பணம் கிடைத்தது. இந்த வேறொரு உலகில் ரேடன் கண்டத்திலும் அதுவே எனக்கு நடந்தது. இறுதியில் நான் எதையும் பெறவில்லை. அது மட்டுமல்ல, என்னை கட்டாயப்படுத்தி திருப்பி அனுப்பிவிட்டார்கள். சரி, அதுதான் என்னுடைய தற்போதைய நிலைப்பாடாக இருந்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த சிறிய விஷயங்கள் முக்கியமானவை அல்ல. பவர் கிறிஸ்டல், அது தோன்றியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதன் பொருள் எதிர்காலத்தில் வளரும் ஆற்றல் எனக்கு இப்போது உள்ளது. நிச்சயமாக ஒரு பவர் கிறிஸ்டலை பெறுவது எனது எல்லா பிரச்சனைகளையும் உடனடியாக தீர்க்கவில்லை. அப்படி இருந்திருந்தால் மற்ற சுமை தூக்குபவர்கள் நீண்ட காலத்திற்கு முன்பே நிலவறைகளுக்குள் நுழைந்து வேட்டைக்காரர்களாக மாறியிருப்பார்கள். என் முகத்திற்கு முன்னாடி ஒரு சிஸ்டம் தோன்றியது. பெயர், சரித்திரன், அதன் பண்புக்கூறுகள்.
இல்லை. அடிப்படை தகவல். உடல்நலம் எஃப் கிரேடு. தாக்குதல் திறமை எஃப் கிரேடு. பாதுகாப்பு திறமை எஃப் கிரேடு. மந்திரம் எஃப் கிரேடு. மற்ற திறன்கள் இல்லை. இயற்கையாகவே பவர் கிறிஸ்டல் எனது காட்டப்பட்ட திறன் மதிப்பெண்கள் மிக குறைந்த மட்டத்தில் இருந்தன. எந்த பண்புக்கூறுகளோ அல்லது திறன்களோ பட்டியலிடப்படவில்லை. மேலும் ஒவ்வொரு உள்ளீட்டிலும் ஒரு எஃப் கிரேடாக இருந்தது. ஒவ்வொரு எஃப் கிரேடுக்கும் அடுத்ததாக ஒரு கழித்தல் குறி இருந்தது. இருப்பினும் நான் மகிழ்ச்சியாக தான் இருந்தேன். என்ன படிச்ச கடவுளே, நீ எப்படி பகடைகளை உருட்டினாலும் வளர்ச்சி நின்று போன வேட்டைக்காரர்களைப் போலல்லாமல் நான் வளரும் திறன் கொண்ட வேட்டைக்காரனாக மாறுவேன். வேட்டைக்காரர்களில் யார் சிறந்தவர், எனக்கும் வளர வாய்ப்பு உள்ளது என்பதை அறிய நான் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. எனக்கு இது இப்போது வெறும் ஆரம்பம்தான். இப்போது எனக்கு கிறிஸ்டல் கிடைத்துவிட்டது. நான் ஒரு முறையான மாய பரிசோதனையை பெற வேண்டும். நான் ரேடன் கண்டத்தில் இருந்தபோது என்னை தொடர்பு கொள்ள முடியாததால் மாய பரிசோதனை குறித்து எனக்கு எந்த தொடர்பும் வரவில்லை. நான் அந்தஸ்து கிறிஸ்டலை பெற்றிருந்தாலும் நான் ரேடன் கண்டத்திற்கு சென்றிருந்தேன் என்ற உண்மையை மறைக்க திட்டமிட்டேன். எனக்கு திடீரென ஒரு பவர் கிறிஸ்டல் கிடைத்ததற்கான காரணத்தை யாரும் சந்தேகிப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. அப்புறம் மறுபடியும் போர்ட்டர் வேலையை தேடுவோம். இப்போது எனக்கு பவர் கிறிஸ்டல் இருப்பதால் அது முன்பை விட மிகவும் எளிதாக இருக்கும். இந்த தலைப்பு வந்ததால் சரக்கு திறனை சரிபார்க்க முடிவு செய்தேன். நான் ஹண்டர் மார்க்கெட் வலைத்தளத்தில் உள்நுழைந்தேன். அங்கு பல்வேறு வேட்டைக்காரர் பொருட்கள் மற்றும் திறன்கள் விற்கப்பட்டன. இருப்பினும் எதிர்பார்த்தது போலவே விலைகள் ஒரு பிரச்சனையாக இருந்தன. சரக்கு ஒன்று ஸ்லாட் 10 மில்லியன் வென்றது, விற்று தீர்ந்துவிட்டது. ஒரு சரக்கு ஸ்லாட்டின் விலை 10 மில்லியன் ரூபாய். ஒரே ஒரு ஸ்லாட் சரக்கு ஒரே ஒரு வகை பொருளை மட்டுமே சேமிக்கும் திறன் கொண்டது. 10 மில்லியன் செலவாகும். மேலும் அது விற்று தீர்ந்துவிட்டது. நிச்சயமாக அது எதையும் விட சிறந்தது. ஒரு பையுடன் பொருட்களை எடுத்துச் சென்று ஒரு நேரத்தில் ஒரு பொருளை எடுக்கும் ஒரு சுமை தூக்குபவருடன் ஒப்பிடும்போது ஒரு வகை பொருளை தொடர்ந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்லாட் சரக்கு கொண்ட ஒரு சுமை தூக்குபவரின் சந்தை மதிப்பு அதிகமாக இருந்தது. எப்படி இருந்தாலும் என் முகபாவனை இனிமையாக இல்லை. தற்செயலாக எனக்கு கிடைத்த அந்தஸ்து கிறிஸ்டலை கூட நான் ஒரு அசாதாரண நபர் அல்ல என்று தோன்றியது. எப்படி இருந்தாலும் அது விற்று தீர்ந்து போகாவிட்டாலும் இப்போது என்னால் அதை வாங்க முடியாது. மேலும் எனக்கு அவசரமாக சரக்கு தேவையில்லை. பெயர் குறிப்பிடுவது போல அது போர்ட்டர் வேலைக்கு உதவியாக இருக்கும். ஆனால் அது எனது இறுதி இலக்கு அல்ல. ஒரு சுமை தூக்கும் தொழிலாளியாக என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. போர்ட்டர் என்பது பணம் சம்பாதிப்பதற்கும் அனுபவ புள்ளிகளை பெறுவதற்கும் ஒரு வழியாகும். என் குறிக்கோள் அரக்கர்களை நேரடியாக வேட்டையாடும் வேட்டைக்காரனாக மாறுவதாகும். நான் உடனடியாக அதை வாங்க வேண்டியதில்லை என்பதால் நான் ஹண்டர் மார்க்கெட் வலைத்தளத்தை மூடிவிட்டேன். என் பார்வை இயல்பாகவே விளையாட்டின் பக்கம் திரும்பியது. யோசிச்சு பாருங்க, நேற்று எனக்கு ஒரு எச்சரிக்கை வந்ததில்லையா? எனக்கு ஒரு பிரசாதம் பற்றிய விஷயம் ஞாபகம் வந்தது. ஓ, அது ஒரு பூச்சி. நான் நினைவு கூர்ந்தேன். வேலைக்காரன் எனக்கு ஏதாவது வழங்குவது பற்றிய எச்சரிக்கை. நேற்று நிலவரை அளவை விரிவுபடுத்திய போது தோன்றிய பலிபீட அமைப்பு. ஆரம்பத்தில் பலிபீட அமைப்பு ஒரு தொந்தரவாக இருக்கும் என்று நினைத்தேன். இருப்பினும் நிலவரையின் மறைக்கப்பட்ட விளைவு ஊடுருவல்களை தடுத்தது. மிக முக்கியமாக நிலவரையின் ஒரே அசுரனான எடிசாவால் வெளியேற முடியவில்லை. படிப்படியாக இந்த தண்டனைகள் நீக்கப்படும், ஆனால் இப்போது அல்ல. ஊடுருவும் நபர்கள் வரமாட்டார்கள் என்ற எனது எதிர்பார்ப்பு தவறாகிவிட்டது. பணம் செலுத்தி வெற்றி பெறும் முறையில் என்ன வகையான பிழை ஏற்பட்டது? எச்சரிக்கை பட்டியலை சரிபார்க்க நான் விளையாட்டில் உள்நுழைந்தேன். யுவராஜன் திறமைகள் உள்வாங்கப்பட்டுள்ளன. எச்சரிக்கை இங்கே முடிந்தது. எனது திறன்கள் உள்வாங்கப்பட்டதா? நான் பல டேப்களை கிளிக் செய்தேன், ஆனால் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை.
நான் ஒரு வேலைக்காரனாக அமைத்த எடிசா கூட தனது திறன்களை அதிகரித்ததாக தெரியவில்லை. யுவராஜன் என்று பெயரிடப்பட்ட பிரசாதம் ஒரு சிறிய வறுவல் போல் தோன்றியது. ஒருவேளை அது ஒரு சிறிய வறுவல் என்பதால் திறன்களின் அதிகரிப்பு மிக குறைவாக இருந்ததால் எந்த குறிப்பிடத்தக்க மாற்றங்களையும் என்னால் காண முடியவில்லை. சரி, ஆரம்ப கட்டங்களில் ஒரு சக்தி வாய்ந்த உயிரினம் தாக்குவது சாத்தியமில்லை. பிரச்சனை என்னவென்றால் மறைக்கப்பட்ட விளைவுடன் கூட இந்த உயிரினங்கள் எந்த நேரத்திலும் நிலவரைக்குள் படையெடுக்கலாம். இந்த விளையாட்டு சமீபத்தில் வெளியிடப்பட்டதால் பல சிறிய பிழைகள் இருக்கலாம். அந்த சூழ்நிலையில் நான் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருந்தது. நான் பொறிகளை அமைப்பதையும் அரக்கர்களை வைப்பதையும் தொடர வேண்டியிருந்தது. அதை நான் முன்பே ஒத்திவைத்திருந்தேன். எல்லாவற்றிற்கும் மேலாக அரக்கர்கள் நிலவரையின் சிறப்பம்சமாகும். நிலவரையை காக்கும் அடிப்படை பணியை அசுர வீரர்கள் செய்தனர். பூமியில் தோன்றிய நிலவரைகளிலும் ரேடன் கண்டத்தில் இருந்த நிலவரைகளிலும் அப்படித்தான் இருந்தது. இந்த விளையாட்டு ரேடன் கண்டத்தை அடிப்படையாக கொண்டது, எனவே அதிக வித்தியாசம் இருக்கக்கூடாது. நான் உடனடியாக கடைக்குள் நுழைந்து மான்ஸ்டர் டிரா கிளிக் செய்தேன். நிலவரை அசுரன் டிரா 1 முறை 550 ரத்தினங்கள். நிலவரை அசுரன் டிரா 10 மடங்கு 5000 ரத்தினங்கள். ஒரு அரக்கனை வரைய 550 ரத்தினங்கள் தேவைப்பட்டன. நான் முன்பு தங்கத்தை பார்த்திருக்கிறேன், ஆனால் ரத்தினங்கள் நான் ஒருபோதும் பார்த்திராத நாணயம். உங்களுக்கு ரத்தினங்கள் எப்படி கிடைக்கும்? உண்மையான பணத்தில் அவற்றை வாங்க முடியுமா? ரத்தினங்களின் விலை எனக்கு தெரியாததால் வரைதல் விலை உயர்ந்ததா அல்லது மலிவானதா என்பதை என்னால் அளவிட முடியவில்லை. ரத்தினங்கள் வாங்க முடியுமா என்று கடையைச் சுற்றி பார்த்தேன். 100 ரத்தினங்கள் 1100 என்றது. 500 ரத்தினங்கள் 5500 என்றது. 1000 ரத்தினங்கள் 11000 என்றது. 2000 ரத்தினங்கள் 22000 என்றது. 5000 ரத்தினங்கள் 55000 என்றது. போனஸ்: முதல் முறையாக ரத்தினங்களை வாங்கும்போது உங்களுக்கு இரட்டிப்பு ரத்தினங்கள் கிடைக்கும். ஐயோ, ஏன் இவ்வளவு விலை? ஒரு முறை வரைவதற்கு 550 ரத்தினங்கள் தேவைப்பட்டன. 10 முறை வரைவதற்கு 5000 ரத்தினங்கள் தேவைப்பட்டன. ஆனால் 5000 ரத்தினங்கள் 55000 ரூபாய் மதிப்புடையவை. மேலும் பல முறை வரைவதால் கூடுதல் நன்மைகள் எதுவும் இல்லை. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான முறை வரைந்தால் அவர்கள் ஒரு உயர்தர அசுரனை உத்தரவாதம் செய்வது போல் இல்லை. ஒரு முறை வரைவதை விட 10 முறை வரைவது சற்று செலவு குறைந்ததாக இருந்தது. ஒருவேளை விலைகள்தான் பைத்தியக்காரத்தனமாக உள்ளன, அல்லது விளையாட்டு உருவாக்குநர்கள் பணத்தின் மீது பைத்தியமாக இருந்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் இப்போது நான் நன்றாக உணர்ந்தேன். இரட்டை ரத்தின போனஸ் இருந்தது, அதனால் நான் 5000 ரத்தினங்களை வாங்க தயங்கவில்லை. இப்போது எனக்கு பவர் கிறிஸ்டல் இருப்பதால் இந்த வகையான செலவு எனக்கு ஒன்றுமில்லை. அது பெரிய சுமையாக தெரியவில்லை. பணம் செலுத்தப்பட்டது. 5000 ரத்தினங்கள் அஞ்சல் மூலம் டெலிவரி செய்யப்படும். முதல் முறையாக ரத்தினங்களை வாங்குவதற்கான போனஸ். கூடுதலாக 5000 ரத்தினங்கள் அஞ்சல் மூலம் டெலிவரி செய்யப்படும். அஞ்சலில் மொத்தம் 10000 ரத்தினங்கள் இருந்தன. 20 கச்சா புல் செய்வோம். 10000 ரத்தினங்களை பெற்றவுடன் நான் கச்சாவை தொடங்கினேன். ஒரு எலும்புக்கூடு சிப்பாயை ஃபியூஸ் முதல் நட்சத்திரம். ஒரு எலும்புக்கூடு வில்லாளன் பயிற்சியாளரை ஃபியூஸ் முதல் நட்சத்திரம். ஒரு எலும்புக்கூடு சிப்பாயை ஃபியூஸ் முதல் நட்சத்திரம். எலும்புக்கூடு மந்திரவாதி பயிற்சி பெறுபவரை ஃபியூஸ் முதல் நட்சத்திரம். ஒரு எலும்புக்கூடு சிப்பாயை ஃபியூஸ் முதல் நட்சத்திரம். நான் 5 முறை அசுரர்களை இழுத்தபோது என் முகபாவனை சுருங்கிப் போனது. ஏன் எலும்புக்கூடுகள் மட்டும் இருக்கின்றன? மேலும் அவை அனைத்தும் 1- நட்சத்திரமாக இருந்தன. அவர்களின் தோற்றத்திலிருந்து எந்த நம்பிக்கையும் என்னால் பெற முடியவில்லை. எலும்புக்கூடு சிப்பாய் ஒரு துருப்பிடித்த வாளை பிடித்துக் கொண்டிருந்தார். அது எந்த நேரத்திலும் உடைந்து கூட போகலாம் என்று தோன்றியது.
வில்லாளரிடம் சாதாரண மரத்தால் ஆன வில் இருந்தது. அது எந்த வகையிலும் ஒரு நல்ல உபகரணமாக தோன்றவில்லை. இந்த மந்திரவாதிகிட்ட ஒரு மரக்குச்சி மட்டும்தான் இருக்கு. டேய், இதெல்லாம் வச்சுக்கிட்டு மந்திரம் கூட பயன்படுத்த முடியாதுடா. நான் 5 முறை மட்டுமே இழுத்தேன் என்பதுதான் ஒரே நம்பிக்கையான விஷயம். மீண்டும் ஒருமுறை இழுக்கத் தொடர நான் திரையைத் தொட்டேன். ஒரு எலும்புக்கூடு வில்லாளன் பயிற்சியாளரை முதல் நட்சத்திரம். ஒரு எலும்புக்கூடு வில்லாளன் பயிற்சியாளரை ஃபியூஸ் முதல் நட்சத்திரம். ஒரு எலும்புக்கூடு சிப்பாயை ஃபியூஸ் முதல் நட்சத்திரம். எலும்புக்கூடு மந்திரவாதி பயிற்சி பெறுபவரை ஃபியூஸ் முதல் நட்சத்திரம். ஒரு எலும்புக்கூடு சிப்பாயை ஃபியூஸ் முதல் நட்சத்திரம். ஓ கடவுளே, இது உங்களுக்கே அடுக்குமா? இந்த இடத்தில் அசுரர்களாக எலும்புக்கூடுகள் மட்டும்தானா? அது ஒரு வில்லாளி என்றால் அது ஒரு வில்லாளி, அது ஒரு மந்திரவாதி என்றால் இவனெல்லாம் ஒரு மந்திரவாதியா? இந்த பயிற்சி பெறுபவர்கள் மற்றும் பயிற்சி பெறுபவர்கள் அனைவருக்கும் என்ன? சிரமத்தை அதிகரிக்க நான் அவற்றை இணைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்ப வேண்டும். முதல் 10 இழுப்புகளுக்கு பிறகு மீண்டும் 10 இழுப்புகளைச் செய்ய நான் முதலில் திட்டமிட்டிருந்தேன். ஆனால் இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது அவற்றை தொடர்ச்சியாகச் செய்வது நல்ல யோசனையாக இருக்காது என்று எனக்கு தோன்றியது. நான் உடனடியாக அசுர ஜன்னலை தொட்டு அசுர பட்டியலை பார்த்தேன். சொந்தமான அரக்கர்களின் பட்டியல். எலும்புக்கூடு சோல்ஜர் முதல் நட்சத்திரம் X5. எலும்புக்கூடு வில்லாளன் பயிற்சியாளர் முதல் நட்சத்திரம் X3. எலும்புக்கூடு மந்திரவாதி பயிற்சியாளர் முதல் நட்சத்திரம் X2. எலும்புக்கூடு சிப்பாயின் திறன்கள். தரம் முதல் நட்சத்திரம். அடிப்படை தகவல். உடல்நலம் F கிரேடு. அட்டாக்கிங் பவர் F கிரேடு. பாதுகாப்பு திறமை F கிரேடு. மந்திரம் F கிரேடு. அதன் திறன்கள் எதுவும் இல்லை. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சா? ஒண்ணுமே இல்லையா? அது மிகவும் எளிமையான கலவையாக இருந்தது. எலும்புக்கூடு வில்லாளன் பயிற்சியாளர். தரம் முதல் நட்சத்திரம். அடிப்படை தகவல். உடல்நலம் F கிரேடு. அட்டாக்கிங் பவர் F கிரேடு. பாதுகாப்பு திறன் F கிரேடு. மந்திரம் F கிரேடு. மற்ற திறன்கள் எதுவும் இல்லை. இதுவும் அப்படித்தான் போல இருக்கு. எலும்புக்கூடு மந்திரவாதி பயிற்சியாளர். தரம் முதல் நட்சத்திரம். அடிப்படை தகவல். உடல்நலம் F கிரேடு. அட்டாக்கிங் பவர் F கிரேடு. பாதுகாப்பு திறன் F கிரேடு. மேஜிக் பவர் F கிரேடு. மற்ற திறன்கள் எதுவும் இல்லை. என்னங்கடா என்கிட்ட விளையாடுறீங்களா? 3 வகையான எலும்புக்கூடுகள் சற்று மாறுபட்ட புள்ளிவிவரங்களைக் கொண்டிருந்தாலும் அது இன்னும் ஒரு பரிதாபகரமான சூழ்நிலையாகவே இருந்தது. சரி, அவங்க திறமைகள் என்னை விட உயர்ந்ததா இருந்துச்சு. ஆனா இது ஒரு விளையாட்டா இருக்காதா? நான் 55,000 ரூபாய் செலவிட்டேன். எனக்கு கிடைத்தது இவர்கள் மட்டும்தானா? என் மனநிலை மிகவும் மோசமாகியது. இந்த துரதிருஷ்டத்தில் ஒரே அதிர்ஷ்டம் என்னவென்றால் அசுரர்களும் என் வேலைக்காரனைப் போலவே ஒரு இணைவு அமைப்பை கொண்டிருந்தனர். எலும்புக்கூடு வீரர்களை முதல் நட்சத்திரம் இணைக்க உங்களுக்கு 2 எலும்புக்கூடு வீரர்கள் முதல் நட்சத்திரம் தேவை. அது ஒரே மாதிரியான 2 அசுரர்களை உட்கொண்டு இணைவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகும். அதிர்ஷ்டவசமாக எனக்கு 5 எலும்புக்கூடு வீரர்கள் மற்றும் 3 வில்லாளர்கள் இருந்தனர். நான் மேலே சென்று அவற்றை தனித்தனியாக இணைத்தேன். எலும்புக்கூடு சோல்ஜரை இணைத்தல் முதல் நட்சத்திரம். 2 எலும்புக்கூடு மாவீரர்கள் விழுங்குதல் முதல் நட்சத்திரம். இணைப்பு வெற்றி பெற்றுவிட்டது. எலும்புக்கூடு சோல்ஜர் முதல் நட்சத்திரம் எலும்புக்கூடு வாரீராக 2 நட்சத்திரமாக பரிணமித்துள்ளது. எலும்புக்கூடு போர்வீரன். தரம் 2 நட்சத்திரம். அடிப்படை தகவல். உடல்நலம் E கிரேடு. அட்டாக்கிங் பவர் E கிரேடு. பாதுகாப்பு புத்திரன் E கிரேடு. மந்திரம் E கிரேடு. மற்ற திறன்கள் எதுவும் இல்லை. ஓ,
இணைவுக்கு பிறகு ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டது. அடுத்து நான் 1- நட்சத்திர ஆர்ச்சர் அப்ரண்டிஸை இணைத்தேன். அது 2- நட்சத்திர ஸ்கெலிட்டன் ஆர்ச்சராக மாறியது. சொந்தமான அரக்கர்களின் பட்டியல்: எலும்புக்கூடு சோல்ஜர் முதல் நட்சத்திரம் X2, எலும்புக்கூடு வாரியர் 2 நட்சத்திரம் X1, எலும்புக்கூடு வில்லாளன் 2 நட்சத்திரம் X1, எலும்புக்கூடு மேஜிக் பயிற்சியாளர் முதல் நட்சத்திரம் X2. என்னுடைய வேலைக்காரனைப் போலவே அசுரனின் இழுப்புகளை பார்த்தால் இந்த விளையாட்டின் அடிப்படை வழிமுறை இணைவு மூலம் வளர்ச்சி என்பது போல் தோன்றியது. ஆனால் எலும்புக்கூடுகளை மட்டும் பெறுவது எல்லை மீறுவதாகும். நான் 10- புல்லுக்கு 5000 ரத்தினங்களை செலவழித்திருந்தேன். எனக்கு இன்னும் 5000 ரத்தினங்கள் மீதம் இருந்தன. பொதுவாக நான் உடனடியாக இன்னொரு 10- புல் செய்திருப்பேன். இருப்பினும் முந்தைய இழுப்புகளில் எலும்புக்கூடுகளை மட்டுமே பார்த்த பிறகு தொடரும் ஆசையை நான் இழந்தேன். இழுப்புகளில் கூட ஒரு பிழை இருக்க முடியுமா? வாரந்தோறும் தோன்றும் அரக்கர்களின் வகை மாறுமா என்று நான் யோசித்தேன். அதனால் நான் அறிவிப்புகளை கிளிக் செய்தேன். ஆனால் அத்தகைய அறிவிப்பு எதுவும் இல்லை. கூடுதல் இழப்புகளை பின்னர் செய்வது நல்லது என்று தோன்றியது. நான் இவர்களை பெற்றுக்கொண்டே இருந்தால் ரத்தினங்களை வீணாக்குவதில் அர்த்தமில்லை. சரி, நான் அவற்றை ஏற்பாடு செய்ய வேண்டும். முக்கியமான விஷயம் என்னவென்றால் இவர்களை நிலவரையில் வைப்பதுதான். அதே அசுர கலவையுடன் கூட சரியான இடம் நிலப்பரப்பை பொறுத்து செயல்திறனை அதிகரிக்கும். ஆனால் என்னுடைய நிலவரை ஒரு நீண்ட குகை போல வடிவமைக்கப்பட்டிருந்தது. அது குறுகலாகவும் இருந்தது. பாதுகாக்க இடமில்லை. நான் அசுரர்களை வைத்தாலும் அது பயனற்றதாக இருக்கும் அல்லவா? உள் அமைப்பை என்னால் மாற்ற முடியாதா? நான் அதை முழுவதுமாக மாற்ற முடியாவிட்டாலும் சதுரங்கள் போல இடைவெளியில் பரந்த திறந்த வழிகளை உருவாக்குவது நன்றாக இருக்கும். நான் நிலவரை மேலாண்மை தாவலுக்குச் சென்று உள்கட்டமைப்பு விருப்பத்தை தேடினேன். ஆனால் இந்த செயல்பாடு இன்னும் திறக்கப்படவில்லை. இந்த விளையாட்டில் என்னால் ஏன் இவ்வளவு விஷயங்களை செய்ய முடியாது? டஸ்கு. நான் தலையை ஆட்டியபடி திரையை கிளிக் செய்தேன். முழுமையாக வேலைக்காரனுக்கு பொறுப்பு. சரி, என் வேலைக்காரன் என்னை விட நிலவரையை சிறப்பாக நிர்வகிப்பான். நான் கச்சாவிலிருந்து எடுத்து அசுரர்களை எப்படி பயன்படுத்துவது என்பதை வேலைக்காரன்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டேன். கூடுதலாக அமைப்புகளில் பணியாளரை நிலவரை தொடர்பான அனைத்து பணிகளையும் தன்னியக்கமாக கையாள அனுமதித்தேன். பின்னர் நான் விளையாட்டை மூடினேன். சிறிது நேரம் உள்நுழைவது கடினமாக இருக்கும். நிலைத்திரை சேர்க்கப்பட்டதால் நான் ஒரு மாயத் தேர்வில் தேர்ச்சி பெற்று ஒரு போல்டர் வேலையை கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. எனவே எனக்கு வரவிருக்கும் நாட்கள் பரபரப்பாக இருக்கும். குறைந்தபட்சம் நான் இதை இப்படியே விட்டால் அது ஒரு சும்மா விளையாட்டு போல தானாகவே வளரும்.